ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குரு பயிற்சி மீனராசிக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். பொதுவாகவே மீனராசி கடந்த வருடமே பல செலவுகளும் அலைச்சலும் விரயமும் கட்டாயமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்றது நிச்சயமாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம்னு கட்டாயமாக ஏதாவது அமையும். அதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக அந்த குரு பயிற்சி உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கறது, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்க்குறது. அப்படி குரு பார்க்கறதுனால நிச்சயமாக வீடோ அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது, இல்லை இடம் வாங்கிறதுன்னு, இல்லை வண்டி வாகனம் வாங்கிறது, இல்லை நிலபுலன் வாங்கிறது, ஏதாவது பொருட்கள் ஒரு பொன் பொருள் வாங்கிறதுன்னு கூட கடன் படுவாங்க. அல்லது செலவுகள் சற்று அதிகரிக்கும். ஆனால் அது நல்ல விஷயம்தான். செலவுகள் சேமிப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களில் தடை தாமதங்களை எதிர்கொள்ளுவாங்க. செலவுகள் ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கும். ஏன்னா அது இரட்டிப்பு பலன் தரக்கூடிய ஒரு இடம் மிதுன ராசி. அப்போ அங்கே இருக்கும்போது ஒரு இடத்துல 100 ரூபா ஆக வேண்டிய இடத்துல 200 ரூபா செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை கூட அமையலாம். அதனால் மீன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 4ல் இருக்கிறதுனால சுகமேன்மை நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை அது பாதிக்காது. உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலமான பலன் உண்டு. வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது, வீட்டுக்களை புதுப்பிக்கிறதுன்னு எவ்வளோ புதுப்பித்தல் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால மறைமுக வருமானம், வெளிநாடு பயணங்கள், பிரயாணங்களால் ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டு. ஹெல்த் இஷ்யூ சின்ன சின்னதாக கட்டாயமாக கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே கூட செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்குங்க. தாமதம் கூடாது, சோம்பேறித்தனம் கூடாது. எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாக ஆக்டிவாக வச்சிட்ருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், மாற்றம், அதில் ஏராளமான லாபத்தையும் கொடுப்பாரு. அதில் குறை கிடையாது. உங்களுடைய உழைப்பு என்னவோ உழைப்புக்கான உயர்வை கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் கொடுப்பாரு. நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலையும் வியாபாரத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கும். புது கிளைகள் தொடங்குவது அல்லது புது தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுன்னு எண்ணற்ற மாற்றங்களையும் ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியை பார்க்கறதுனால விரயமும் உண்டுங்க. அதாவது வரவு விரயம், செலவும் வரவும் சேர்ந்தே இருக்கும். ஒரு விதத்தில் வீட்டில் சுபகாரியம் உண்டு. ஏன்னா 4ஆம் வீடு அப்படின்னும் போது வீடு கட்டுறது அல்லது வீட்டில் ஒரு சுபகாரியம் அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு சுபகாரியம்னு இருக்கும். அந்த சுப விசேஷம் கண்டிப்பாக கலந்துக்குவீங்க. அதற்கான செலவுகளும் சற்று இருக்கத்தான் செய்யும். வீட்டில் ஒரு சுபகாரியம் அப்போ கொஞ்சம் செலவாகிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிள்ளைங்களுக்காக நீங்கள் உங்களுடைய செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் படிப்பு சார்ந்தாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது, இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் பண்ணி பார்க்குறதுன்னு அந்த நல்ல விஷயத்துக்கான செலவு தான். உங்கள் ராசிநாதன் 4ல் இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஏற்றம், மாற்றம், நன்மை இருக்குது. அதனால் இந்த மீன ராசி அதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம். செலவுகள் சற்று மிகுதியாக தான் இருக்கும். கடனுடன் படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானம்ன்றது உங்களுக்கு ஒரு விதத்தில் அதை நீங்கள் விரயம் செஞ்சாலும் லாபம் தான். ஒரு நகையை எடுத்து வைக்கிறீங்க, அது கொஞ்சம் கடனுடன் வாங்கினா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, லோனு போடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கடன்பட்டு அதை நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான், சிறப்பு தான். அதனால் இந்த மீனராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து பலன்கள் சிறிதளவு மாறுபடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.